அதாவது என்ன அப்படின்னா, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப தேவையான ஒரு விஷயம். எல்லாமே தேவையான விஷயம் தான். ஆனால் இது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, எல்லா நேரத்துலையும் நம்ம கண்ணால் நமக்கு நடக்கிறது எப்படி நடக்குது அப்படின்னா, கண்ணால் பார்க்கறதுனால நம்ம இருக்கிறோம், காதால் கேட்கறது, சில விஷயங்கள் கேட்குறோம், உடனே அதில் ட்ராவல் பண்ணுறோம், மனசில் ஒன்று நினைக்கிறோம், அதுலேயே ட்ராவல் பண்ணுறோம், செயலால் ஒன்று செய்கிறோம், அதுலேயே ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இது என்னன்னா புறம் பார்க்குறோம். சயின்ஸ் என்னதுன்னா, நம்ம அடுத்ததை பார்த்து அதில் உள்ள நல்லதையாவது சொல்லுங்க. இப்போ ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அது ஒரு இயற்கை காட்சி, அழகு, ரசிங்க, அதுலேயே ட்ராவல் பண்ணுங்க. ஒரு விஷயத்தை கேட்குறோம், ஒரு நல்ல மியூசிக் இசையை கேட்குறோம், அதுலேயே ட்ராவல் பண்ணுங்க. ஒரு திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்கள்ட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறாரு, நல்ல விஷயத்த, அதை ராத்திரி மட்டும் மனசில் வச்சு நினச்சி பார்க்குறீங்க, நல்ல விஷயமா ட்ராவல் பண்ணுங்க. ஆனால் அதை விட்டு நம்ம பார்க்குறத மட்டும், அகம் பார்க்குறது, வெளியில் பார்க்குறது, புறம் பார்க்குறத மட்டும் எப்படின்னு கேட்டாக்கா, அம்பிட்டு நெகட்டிவ் நிறைய பார்த்து அதுலேயே ட்ராவல் பண்ணுறோம். அதனால என்ன சொல்றதுன்னா, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க எதை பார்க்குறீங்க, நான் எதை பார்க்குறேன், நான் எதை கேட்குறேன், நான் எதை செய்கிறேன் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியரா நேர்மறையான விஷயங்களை, நல்ல விஷயங்களை பார்த்து அதுலேயே ட்ராவல் பண்ணுங்க. பாருங்க என்ன சொல்லுது, ஈஸியாக என்ன சொல்லுதுன்னா, புறம் பார்க்காதே, அகம் பாருங்க. எல்லா நேரத்துலையும் ஒன்றுங்க தனியாக உட்காந்துருந்தோம் அப்படின்னு, நம்ம தனியாக ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம் அப்படின்னாலே நம்மளே நிறைய பேசுகிறோம், மனசால் நினைக்கிறோம். ராத்திரி தூக்கம் வரும் இல்லையா, என்னெல்லாமோ நினைக்கிறோம் இல்லையா, மனசால் நினைக்கிறோம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அதிலே ட்ராவல் பண்ணி இப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செயல்கள், எண்ணம், சொல், செயல் ஆல்வேஸ் எதிர்மறையான எண்ணத்திலே இருக்கிறது. அதை நேர்மறையான எண்ணங்களாக மாற்றி எல்லா நேரத்திலும் நம் உள்நோக்கமுகமாகவே இருப்போம். வெற்றி பெறுவோம். நன்றி. ஸ்ரீதர்.